Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம கம்ப்யூட்டரோட நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க கம்ப்யூட்டரோட நேமை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா அபவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிருங்க. அபவுட் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே உங்களுடைய டிவைஸ் நேம் காட்டும். அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம். ஸோ இந்த நேமை தான் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான நேம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்க நேம் சேஞ்ச் பண்ணாட்டி உங்களுடைய லேப்டாப் மாடல் இல்லாட்டி கம்ப்யூட்டர் மாடல் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரீநேம் திஸ் பிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேமை இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்றதன் மூலமா உங்களால உங்களுடைய கம்ப்யூட்டர் நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் நம்ம கம்ப்யூட்டர் நேமை சேஞ்ச் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.